ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன்னு வையேன், லேடிஸ் போலீஸை வர வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் நான் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். சார் அந்த பூவரசு பொண்டாட்டி போக மாட்டேன்னு சொல்லி வெளியில உட்காந்து அடம் முடிச்சிட்டு இருக்காங்க சார். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் இங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். அதிகாரிங்க எப்போனாலும் வருவாங்க, எல்லாருமே மாட்டிக்குவோம். சார் தூக்கிட்டு போய் 6 கொலை எங்கேயாவது போட்டுடலாம் சார். அவன் தப்பிச்சிட்டான்னு கேஸ் எழுதிடலாம் சார். சார் இங்க வச்சிருந்தா சிக்கல் சார். வாசல்ல அவன் பொண்டாட்டி வர உட்காந்துருக்கா, எப்படியா கொண்டு போவ? சார் பின்னாடி தான் வழி இருக்குல்ல சார், ஜீப்பை கொண்டு வர சொல்லி கொண்டு போயிடலாம் சார். சரியா, ஜீப்பை பின்வாசல் கொண்டு வா. சரிங்க சார். ஏமா எந்திரிமா, ஏசி வராரு. நான் எழுந்திருக்க மாட்டேன். என் புருஷனை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன். யோ கபாலி வாயா, வண்டி எடுத்து பின்னாடி போடு, ஏசி வராராம். சீக்கிரம் 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 சீக்கிரம். சீக்கிரம், ஏசி வர டைம் ஆயிடுச்சு, வந்துருவாரு. பின்னால வா, பின்னால வா, அப்படியே ரைட் எடுத்து பின்னாடி வா. சரி வா வா வா. என்னம்மா வண்டியை காணமே, போயிடுச்சு போலம்மா. நம்ம முன்னாடி தானே போயிருக்கோம், கொஞ்சம் தேடி பார்க்கலானே. நீங்க கொஞ்சம் போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே.
அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இங்கதான் கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்கண்ணே. அண்ணே அண்ணே இங்கதானே இறங்கணும். இந்தங்கண்ணே வாடா. சார், என் புருஷன் பேர் பூவரசு. இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எத்தனை நம்பர் ரூம்ல இருக்காரு சார்? பூவரசா? அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகலையேம்மா. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் அட்மிட் பண்ணாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க சார். அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகலாமா? உமா உமா என்னாச்சு உமா? அண்ணே அண்ணே, போலீஸ்காரங்க அவரை அடிச்சு ஜீப்ல ஏத்தி இங்க கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். போலீஸ் ஜீப் கீழே இருக்கு. அட கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஏங்க, போலீஸ் வந்து ஒரு ஆள் அட்மிட் பண்ணாங்களா இல்லையா இங்க? ஓ, அந்த பேஷண்டா? ஐசியூல இருக்காங்க, போய் பாருங்க. உள்ள போமா. பாத்தீங்களாண்ணே, என் புருஷனை எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? அவர் யாருக்கு என்ன பாவனை பண்ணாரு? ஏன்னா அவருக்கு மட்டும் சுத்தி சுத்தி இப்படி எல்லாம் நடக்குது? வெண்ணிலா, நாளைக்கு உன்னை முதல்ல ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நாம சேர்ந்து பார்க்க போற ஃபர்ஸ்ட் மூவி. எப்பவும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கணும். என்ன படத்துக்கு போலாம்? படத்துக்கு கூட்டு போறியா? சூப்பர். எப்போ மனசுல நிக்கிற மாதிரி படம்னா என்ன படத்துக்கு போலாம்? என்ன படம் நான் சொல்றேன். ஜங்கல் புக் கூட்டு போறியா? ஜங்கல் புக்கா? வேற ஏதாவது படம் தான் சொல்லுமா. வேற படம்னா கும்பு பாண்டா 3 கூட்டு போறியா? வெண்ணிலா, வேற ஏதாவது ரொமான்டிக்கான படம் சொல்லுவேன்னு பார்த்தா நீ இன்னும் இந்த சுட்டி டிவி விட்டே வெளியேற மாட்டேற. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படத்துக்கு போயிட்டு கடைசி சீட்ல 2 டிக்கெட் எடுத்து படம் முழுக்க உன் கையை பிடிச்சிட்டே பார்த்தா எப்படி இருக்கும்? ஏய், அத சொல்லு. அத உன்னோட பிளானா? அப்பனா நான் படத்துக்கு வரலப்பா. இந்த ஆம்பளை பசங்களை நம்பி படத்துக்குலாம் வரவே முடியாது. படமே பார்க்க விட மாட்டாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல குட்டி இல்ல. அப்போ ஒண்ணு செய். படத்துக்கு வந்தா ரொம்ப டீசெண்டா நடந்து பண்ண என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு. அப்போதான் நான் தியேட்டருக்குள்ளேயே வருவேன். புரியுதா? டீசெண்டா படம் பார்க்கறதுக்கு லவ் பண்ற பொண்ணு எதுக்கடி கூட்டிட்டு போனோம்? என்ன வெண்ணிலா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியே. புரியுது புரியுது. உன் மனசுல இருக்க கல்லாட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு நான் அலையிலப்பா. அண்ணி, நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கானே. ஹலோ. ஒரு பாடத்துல சந்தேகம், அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ எந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ என்னென்ன டவுட் கேட்டனோ எனக்கு தெரியும். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த காஃபி குடிச்சிட்டு உன் டவுட்டை கண்டினியூ பண்ணு. ஹலோ. வெண்ணிலா. செழியன். போச்சு போ. உன்கிட்ட பேசினதா அண்ணி கேட்டுட்டாங்க. என் மானமே போச்சு. ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இந்த ஜெயராம் ஃபுட் ப்ராசஸர் பிரைவேட் லிமிடெடுக்கு 4 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி நோட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க அக்கவுண்ட்ல 4 லட்சம் ரூபாய் பணம் இல்ல மேடம். நெக்ஸ்ட் வீக் இந்த செக்கை போட்டுடலாமா மேடம்? ஏன் இல்ல? 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் என் அக்கவுண்ட்ல பணம் இருந்துச்சு. பாரி சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா மேடம்? 2 நாளைக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் பணத்தை அக்கவுண்ட்ல இருந்து சார் எடுத்திருக்காரு மேடம். சார் 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்திருக்காரா? யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சார் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன் மேடம்.
சரி, நான் சார் கிட்ட பேசிக்கிறேன். அந்த செக்கை அடுத்த வாரம் இஷ்யூ பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தாரா? அவ்வளவு பணத்தை ஏன் அவர் எடுத்தாரு? என்னங்க? லேப்டாப் ஆஃப்ல இருக்கிறதே பாத்துட்டு இருக்கீங்க? ஓ, சுவிட்ச் ஆன் பண்ணலையா? ஆமா, நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தீங்களா? என்ன தாமரை? நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தீங்களான்னு கேக்குறேன். அது ஆமா தாமரை, நான் 5 லட்ச ரூபா எடுத்திருக்கேன். நீங்க எதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தீங்க? அது நம்ம வேலுக்குறிச்சி கணேசன்ல நமக்கு மிளகு சப்ளை பண்றாரு. அவரு அவசரமா 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் எடுத்து கொடுத்தேன். என்ன தாமரை யோசிக்கிற? இல்ல, யாராவது பணம் கேட்டா வழக்கமா நீங்க என்கிட்ட தானே பேச சொல்வீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் 5 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம யாருக்கும் கேஷா கொடுக்க மாட்டோம். நீங்க எப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னு தான் கேட்டேன். அதுவா, நீ ஏதோ வேலையா இருந்த, அதனால உனக்கு உடனே கால் பண்ணி கேட்க முடியல. அப்புறம் நமக்கு ரொம்ப நாளா அவர் சரக்கு சப்ளை பண்ற ஒருத்தர், அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் வேற எமர்ஜென்சி கேஷா வேணும்னு கேட்டாரு. அதான் எடுத்து கொடுத்துட்டேன். ஏன் தாமரை, நம்ம கம்பெனி பணத்தை நான் எடுத்து கொடுக்க கூடாதா? ஐயோ இல்ல, வழக்கமா நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே, இப்ப பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டேன். சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க, நான் போய் ஆதவனை தூங்க வைக்கிறேன். ஒரு விஷயத்தை கவனிச்சியா? தாமரை இந்த விஷயத்த சொன்னப்ப பாரி பதட்டப்பட்டாப்ல. ஏங்க, என் அண்ணி கேட்ட எல்லா கேள்விக்கும் என் அண்ணன் கரெக்டா தானே பதில் சொல்லுச்சு. எங்கங்க பதட்டப்பட்டுச்சு? கோடி லூசு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். நல்லா கவனிச்சாதான் புரியும். நான் அந்த விஷயத்த நல்லா கவனிச்சேன். தாமரை வந்து யதார்த்தமா தான் கேட்டா, ஆனா பாரி முகம் வேர்த்திருச்சு. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல? அப்படியே சொல்றீங்க? ஆமாண்டி, அண்டர் கிரவுண்ட்ல இந்த வீட்டுல ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிற பாரு அந்த மேட்டரை. சார், எதுக்கு சார் என் புருஷனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? அவர் தான் உண்மையை ஒத்துக்கிட்டு வந்து சரண்டர் ஆயிட்டாரு இல்ல? அவரை ஏன் சார் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், சும்மா அடிச்சோன்னு கத்திக்கிட்டு இருக்காத. அடிச்சதை நீ பாத்தியா? விசாரிச்சுட்டு இருக்கும்போதே உன் புருஷன் தப்பிச்சு ஓடனான். சுவரேறி குதிக்கிறேன்னு கீழே விழுந்துட்டான். நாங்க தான் இறக்கப்பட்டு வேகமா ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம அடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்க. சார், பூவரசு தப்பிக்க முயற்சி பண்ணானா? ஏன் சார் அநியாயமா போய் சொல்றீங்க? அவனே கொலை பண்ணிட்டு வாலண்டரியா சரண்டர் ஆனவன் சார். அவன் நான் தான் கொலை பண்ண வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டவன் சார். அவனை போய் தப்பிக்க முயற்சி பண்ண போய் சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரியா நீ? போலீஸ் கிட்டயே குரல வசதி பேசிக்கிட்டு இருக்க? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தப்பிக்க முயற்சி பண்ணி அடிபட்டு கீழே விழுந்துட்டான்னு. நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? தொலைச்சு விடுவோம் ராஸ்கல். வெளியே இருக்க எங்களவே இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே. பூவரசு உள்ள சிக்கி இருக்கிறானே, அவனை சும்மா விட்டுருப்பீங்க? கண்டிப்பா அடிச்சிருப்பீங்க நீங்க. இங்க பாருங்க, ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட இப்படி பேசலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், டாக்டர், என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? கண்ணு முழிச்சு பார்த்தாரா? ஆபத்தான நிலைமையில தாண்டிட்டாரா? சொல்லுங்க டாக்டர். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, சின்ன சின்ன காயந்தாம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் இப்ப போய் அவரை பார்க்கலாமா டாக்டர்? இப்ப முடியாதுமா, நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க போய் உட்காருங்க, முடிஞ்ச உடனே நாங்களே கூப்பிடுறோம். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம்.
டாக்டர், பேஷண்ட் நல்லா இருக்காருன்னு அந்த அம்மாவுக்காக சொன்னேன். ஆக்சுவலி ஹி இஸ் டேஞ்சரஸ் கண்டிஷன். பொழைக்கிறதே கஷ்டம். தாமரை, ஆதவங்க அம்மா கூட படுத்துருக்கானா? இல்லங்க, வெண்ணிலா கிட்ட கதை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டான். சரி, நான் போய் அவனை கூட்டு வந்துட்டுமா? ஐயோ வேணாம், அவன் முடிச்சிட்டானா அப்புறம் ரொம்ப நேரம் தூங்கவே மாட்டான். சரி, அவன் அங்கேயே தூங்கட்டும். எனக்கு ரொம்ப டயர்டாக நான் படுக்கிறேன். எங்க ஷர்ட்டை மாத்திட்டு படுத்துக்கோங்க. இல்லை தாமரை, வேணாம். யாரா இருக்கும்? முருகன் என்ன பண்றாரு? ஹலோ முருகன், என்ன இந்த நேரத்துல? அம்மா தாமரை, நம்ம பூரச போட்டு காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்கம்மா. அவன் பேச்சு மூச்சு இல்லாம உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்காம்மா. என்னென்ன சொல்றீங்க? எங்க அண்ணனை யார் அடிச்சது? அந்த போலீஸ்காரங்க தான் அடிச்சிருக்காங்க. ஐயோ, விசாரிக்கிறேன், அவன் இருந்து உண்மையை கொண்டு வரேன்னு காட்டுத்தனமா அடிச்சிருக்காங்கம்மா. தப்பிக்க முயற்சி பண்ணா அதனாலதான் அடிச்சோம்னு பொய் வேற சொல்றாங்கம்மா. அவனே போய் போலீஸ்ல சரண்டானவன். அவன் எப்படிப்பா தப்பிக்க முயற்சி பண்ணிருப்பான்? பொய் சொல்றாங்கம்மா. சுயநலவே இல்லாம இருக்கிறாம்மா. நீ உடனே கிளம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாமா. நான் உடனே அங்க வரேன். அப்புறம் அண்ணனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிம்மா. தாமரை, பூரசுக்கு என்னாச்சு? என்னங்க, அண்ணனை போலீஸ் ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்க? சுயநலவே இல்லாம கிடக்குதான். சரி, இப்ப பூரசு எங்க இருக்காரு? ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? உடனே வாங்க போலாம். தாமரை, அம்மாடி, பாத்தீங்களாப்பா என்னாலதான் பூரசுக்கு அந்த நிலைமை. என்னங்க சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னங்க இவனுங்க ஆஸ்பத்திரிக்கு போறான். உடனே தொலைச்சு மாட்டிக்க போறாங்க. நாமளும் போலாம், போங்க. ஐயோ போங்க. அத்தை, பொறுமையா இருமா. உமா, 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 அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணன் எங்க இருக்காரு? ஸ்கேன் பண்றதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அம்மா, பூவரசுக்கு ரொம்ப காயமாமா? பூவரசு நீ பாத்தியாமா? நிறைய காயம் பண்ணிருக்குமா? அவரு ரொம்ப அடிச்சிருக்காங்க. பூரசு இப்ப நாங்க பார்க்க முடியாதுமா? அண்ணா, அண்ணா, ஐயோ, அண்ணா இங்க பாருங்க. என்னங்க அண்ணா, என்ன பாருங்க. நீ என்ன எப்படி அடி வாங்குன? எப்படி அடிபட்டு வந்திருக்காருன்னு பாருங்க. ஐயோ அண்ணா, நீ என்ன முட்டாள் அண்ணா? எதுக்குன்னா நீ இப்படி அடி வாங்குன? யாரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி அடிபடுற? அந்த உண்மையை சொல்லி தொலை. என்ன அண்ணா, அண்ணா, அண்ணா என்ன பாருண்ணே. அண்ணா, அண்ணா என்ன பாரு. அண்ணா, 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 எஸ் மேடம். எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஒன்னும் ஆபத்து இல்ல மேடம். எல்லாம் சின்ன சின்ன வெளிக்காயம் மட்டும்தான். பெருசா ஆபத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும் மேடம். சார், என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எங்க அண்ணன் என்ன கொள்ளையடிச்சதா இல்ல வழிப்பறி பண்ணிட்டு வந்துச்சா? எத்தனை தடவை சொன்ன உங்ககிட்ட? எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல. எங்க அண்ணனை அடிச்சிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டனா இல்லையா? ஏன் சார் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிட்டீங்க? இங்க பாருங்க தாமரை, சும்மா அனாவசியமா பேசாதீங்க. நாங்க ஒண்ணும் உங்க அண்ணன் அடிக்கல. அவர் தப்பிச்சு போக நினைச்சு செவரேற போய் கீழே விழுந்துட்டாரு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எது? செவரேறி குதிச்சாரா? செவரேறி குதிச்சாவா சார் இப்படி காயப்படும்? அவர் முகத்தை பாத்தீங்களா எப்படி வீங்கி இருக்குன்னு?
உங்களை போய் நல்லவர் நினைச்சேனே சார். நீங்களும் கடைசியில எல்லாரும் மாதிரி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிட்டீங்க. தாமரை, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். எது சார் உங்க கடமை? நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பணிவா பதில் சொன்னவர இப்படி மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்களே, இதுதான் உங்க கடமையா? உங்க அண்ணன் பணிவா தான் பதில் சொல்றாரு, ஆனா பொய் சொல்றாரு. அவர் சொல்ற பொய்யை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அப்போ என் அண்ணன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணல, எங்க அண்ணன் உண்மையை சொல்லலங்கிறதுக்காக இப்படி மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க, அப்படிதானே? அதுக்காக உங்க அண்ணன் பொய் சொல்லிக்கிட்டே போவாரு, அதை கேட்டுட்டு இருக்க சொல்றீங்களா? உங்க அண்ணன் பொய் மட்டும் சொல்லல, இன்னொரு உண்மையான குற்றவாளிய மறைக்கவும் செய்யறாரு. அந்த கிரிமினல் தப்பிச்சு போக வழி பண்றாரு, அதை வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? அப்ப நீங்க வேணும்னு தான் அடிச்சிருக்கீங்க. எங்க அண்ணனை நீங்க லாக்அப்ல வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இதுல வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சார். மனித உரிமை கமிஷனுக்கு போவேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். எங்க அண்ணன் இப்படி பண்ணதுக்காக உங்களை கோர்ட்ல ஏத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஏய் தாமரை, இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? என்னடி உனக்கு தெரியணும்? எதுக்கு இப்படி ஹாஸ்பிடல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உன்னாலதான் என் புருஷன் இப்படி அடிபட்டு கிடக்குறாரு. இது உனக்கு தெரியுமா தெரியாதா?